தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது விடாமுயற்சி டீசர் ரியாக்ஷன். அண்டு அந்த டீசர் இத்தனை நாள் அந்த நிறுவனம் விடாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறது அந்த டீசர் விட்ட பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே இந்த விடாமுயற்சி படமாகப்படுது 1997 வந்து பிரேக் டவுன் படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில் அது அந்த படத்தினோட கதை தானா? அந்த பிரேக் டவுன் படத்தோட கதை என்ன? அந்த கதையை மகிழ் திருமேனி அவர்கள் வந்து இப்போ எடுத்தா எப்படி மாற்றி எடுத்திருப்பாரு? ஏறத்தாழ இந்த பிரேக் டவுன் படம் வந்து 1.5 மணி நேரம் தான் ஓடும். அந்த படத்தை ஒரு 2 முறை நானே பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தை அவர் எடுத்தா குறைந்தபட்சம் 2-2.5 மணி நேரத்துக்குள்ளையாவது படத்தை எடுத்தாகணும். அப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள் இதில் இருக்கும்? முதல்ல பிரேக் டவுனோட கதை என்ன, அந்த கதை இதில் எப்படி வந்திருக்கும், அந்த படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் இதுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, சிமிலியரான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ விடாமுயற்சி படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்க போனால் இது வரைக்கும் வரல. ஆக்சுவலாக அது ஒரு டீசர் மட்டும்தான் அசர்பைஜானில் நடந்ததை எடுத்து போட்டிருக்காங்க. பட் அப்படி இருந்த போதிலுமே இந்த பிரேக் டவுன் பட கதை தான் விடாமுயற்சி கதை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பிரேக் டவுனோட கதை என்ன அப்படிங்கிறது ஒரு ஒன்லைன் நம்ம இங்கே பார்த்துருவோம். இப்போ இந்த பிரேக் டவுன் படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனால் நம்ம கதாநாயகன் ஜெஃப்ரி டேல் தன் மனைவியோட வெக்கேஷன் போகிறாரு. அதாவது ஒரு இடத்துலேருந்து சாண்டியாகோவுக்கு போகிறாரு தன்னோட புது காரில். போகிற வழியில் அவரோட காரு கரெக்டாக நடு காட்டில் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. இதற்கிடையில் அந்த வழியாக ஒரு ட்ரக் வருது. அங்கே உதவி கேட்குறாரு. அந்த ட்ரக் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து லேட்டஸ்ட் கார், இதெல்லாம் சிப் மாடலு, நம்மளால் சரி பண்ண முடியாது. இங்கேருந்து போனால் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு காயின் பே ஃபோன் இருக்குது, அங்கேருந்து ஃபோன் பண்ணி கம்பெனிக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இந்த வண்டியை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இவர் தன்னோட மனைவியை அந்த டிரைவர் கூட அனுப்ப தயங்கினாலும் அவங்களே வந்து வண்டியை நிறுத்தி அந்த டிரைவர் கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் போனவன் போனாண்டிங்கிற மாதிரி அந்த அம்மா காணாமல் போய்ட்றாங்க. கதாநாயகன் தன் மனைவி காணாமே அப்படின்னு பதறி போய்ட்றாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டிரைவரையே இவர் வந்து நேராக அந்த ட்ரக் டிரைவரையே தேடி பிடிச்சி கேட்கும்போது, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, உன் மனைவி யாருன்னே தெரியல அப்படின்னு போலீஸுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, தன் காணாமல் போன மனைவியை ஜெஃப்ரி டேல் எப்படி மீட்கிறாரு எமியை அப்படிங்கிறதான் அந்த படத்தினோட கதை. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். ஆனால் 1.5 மணி நேரமே வெச்ச கண்டு எடுக்காமல் பார்க்குற அளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் ரெட்ரோ மூவி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இது வந்து ஒரு ரெட்ரோ மூவி. ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸு வந்தது போனது தாம் தூம் தமால் துமால்னே பெருசாக எதுவுமே கிடையாது அந்த படத்தில். பட் அந்த கான்செப்ட்டு அந்த ஸ்டோரி ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த 1.5 மணி நேரம் போகிறதே நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க இந்த பிரேக் டவுன் படத்தை. ஸோ இப்போ நம்ம தலையுடைய விடாமுயற்சிக்கு வருவோம். இப்போ இந்த விடாமுயற்சி அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கு காரணமே கூட தன் காணாமல் போன மனைவியை முயற்சி கைவிடாமல் தேடி கண்டுபிடிச்சி எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிற கதையாக தான் இருக்கும். ஏன்னா பிரேக் டவுனோட கான்செப்டை எடுத்து அவங்க பண்ணும்போது இந்த கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு காட்சியை பாருங்கள். மேலே இது வந்து ஆக்சிடென்டான சீன். அஜித் அவர்கள் சீட் பெல்ட்டில் சீட்டோட வில்லனை கட்டி போட்டு கூப்பிட்டு வர்றாரு. கீழே இருக்கிற சீனில் பாருங்கள், அதுவும் அதே தான். அதாவது ஜெஃப்ரி டேல் வந்து தான் மனைவியை கடத்தி கொண்டு போன அந்த வில்லனை சீட்டில் டேப் மூலமாக கட்டி போட்டு இழுத்துக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த 2 சீனு சிமிலராக இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக இந்த ஒரு சீனை பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஆரவுக்கிட்ட விசாரிக்கிறாரு தான் மனைவி காணோம் அப்படின்ட்டு. மேலே இருக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். அது கார்கிட்ட இருக்குது. இது வந்து தனியாக விசாரிக்கிற மாதிரி சீனு எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலான காட்சிகள். இப்போ இதை பார்த்தீங்களா, அந்த விசாரணை அந்த அவங்களோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க போகும்போது இத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதே விடாமுயற்சி பட டீசர்லேயும் இந்த சீன்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரேக் டவுன் படம் தான் விடாமுயற்சி படம் அப்படிங்கிறது நம்மளால் ஏறத்தாழ 80% நம்மளால் உறுதி செஞ்சிடலாம். அந்த கான்செப்ட் தான் இந்த கதை. பட் எனக்கு ஒரு சின்ன கவலை என்ன தெரியுமாங்க, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை வந்து லியோ அப்படிங்கிற பேரில் நம்ம தளபதியை வச்சு எடுத்தாங்க. ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அது ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸை நோக்கி தான் படம் போகுது. ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சுட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக ஸ்டோரியை சொதப்புன்னு சொதப்பி
ஒன்றுத்துக்கெல்லாம் ஆக்கிவிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து மகிழ் திருமேனி வந்து பிரேக் டவுன் படத்தை வந்து இன்றைக்கி ரீமேக்குக்கு ட்ரெண்டிங்காக ரீமேக் பண்ணால் தப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வர கதையே நம்ம திரும்பவும் காப்பி அடித்து என் கதைன்னு சொன்னால் அது தப்பு தான். ஆனால் வெளிநாட்டில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இந்த பிரேக் டவுன் படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போது அந்த படம் தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றம் பண்ணி டிங்கரிங் பண்ணி போட்டு விடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. பட் அதை வந்து அவர் சரியாக செஞ்சார்னா டெஃபினட்டாக இந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும், தலைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு என்னால் நம்ப முடியும். பட் அதை விட்டுட்டு இந்த லியோவில் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஹாப் நல்லாவும் செகண்ட் ஹாப் கன்றாவியாகவும் பண்ணாங்கன்னா இந்த படம் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். மகிழ் திருமேனி எனக்கு தெரிஞ்சு கௌதம் வாசுதேவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து அதாவது லியோ மாதிரி பாதி கதை நல்லா இருந்து மீதி கதை கன்றாவியாக போகுமா, இல்லை அதை விட ஒரு மடங்கு ரொம்ப அழகாக இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மகிழ் திருமேனி எடுத்து வச்சுருப்பாருன்னு நம்புறீங்களா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.